ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குடிநீர் வழங்கல் துறை எக்ஸாமுக்கு இப்போ ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரோட ஆன்சர்ஸ்லாம் பார்த்துன்னு இருக்கோம் இல்லையா? அதாவது அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸு அண்டு ப்ராப்ளம் கொஷின்ஸு, சரிங்களா? ரெண்டு டைப்புமே நம்ம பார்த்துன்னு இருக்கோம். பொதுவாக இது குடிநீர் வழங்கல் துறைன்னு அதுக்கு மட்டும் இல்லாமல் காமனாக ஆல் குரூப் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமுக்குமே யூஸ் பண்ணுற மாதிரி தான் நம்ம மோட்டிவல் தான் நம்ம படிக்கணும், ஓகேங்களா? அதாவது டிஆர்பி, டிஎன்இபி, டிஎன்பிசியில் ஏஇ எக்ஸாம், அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எஸ்எஸ்சி, இது போல் ஆல் குரூப் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் படிக்கின்ற மோட்டிவோடு நம்ம படித்தா கண்டிப்பாக நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த நோக்கத்தில் தான் நம்ம ப்ராப்ளமேட்டிக் கொஷின்ஸும் நம்ம பார்க்குறோம். ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம் தான் கேட்பாங்க, ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் கேட்க மாட்டாங்க. நம்ம அதையும் நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ ப்ராப்ளமேட்டிக் கொஷினோட கண்டினியூஷன் தான் ப்ராப்ளம் 2, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இங்கே கொஷின் பாருங்கள். கொஷின் இதிலே கொடுத்துருக்கேன். என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். எ ஷாஃப்ட் ஆஃப் லென்த்து, ஓகேங்களா? எ ஷாஃப்ட் ஆஃப் லென்த்து 0.75 மீட்டர். ஒரு ஷாஃப்ட் லென்த் பார்த்தீங்கன்னா 0.75 மீட்ரு, சப்போர்ட்டட் ஃப்ரீலி இட்ஸ் எண்ட்ஸ், சரிங்களா? இஸ் கேரிங் எ மாஸ் 90 kg அட் 0.25 மீட்டர், ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஃப்ரம் ஒன் எண்டு ஃபைண்ட் த ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ட்ரான்ஸ்வர்ஸ் வைப்ரேஷன். டேக் E equal to 200 gigapascal, ஷாஃப்ட் டயாமீட்டர் 0.05 மீட்டர் அப்படின்னு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ட்ரான்ஸ்வர்ஸ் வைப்ரேஷன் கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா? ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும், ட்ரான்ஸ்வர்ஸ் வைப்ரேஷனுக்கான ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி கேட்டிருக்காங்க, சரிங்களா? இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ட்ரான்ஸ்வர்ஸ் வைப்ரேஷன்னா இது நம்ம டைனமிக்ஸ் ஆஃப் மெஷின்ஸ் பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் ப்ராப்ளத்தில் அந்த சப்ஜெக்ட் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க, சரிங்களா? இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி சம் பேசிக்ஸ் பார்ப்போம், ஓகேங்களா? அவங்க என்ன கேட்டிருக்காங்க, அதுக்கான ஃபார்முலாஸ் என்ன, முக்கியமான கீ பாயிண்ட் சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், அவங்க ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ட்ரான்ஸ்வர்ஸ் வைப்ரேஷன் கேட்டிருக்காங்கல்ல. அங்கே பாருங்கள், நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ட்ரான்ஸ்வர்ஸ் வைப்ரேஷன் ஆஃப் த கிவன் பீம், அதாவது ஷாஃப்ட் லென்த் தான் கொடுத்துருக்காங்க. ஷார்ப் லென்த்னாலும் நமக்கு தெரியும், ஒரு பீமாக கூட கன்சிடர் பண்ணிக்கலாமே, சரிங்களா? இப்போ அதை போல் கொடுத்துருந்தாங்கன்னா நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபார்முலா தெரியணும். அதுக்கு ஃப்ரீக்வன்சிக்கும் பீரியட், அதாவது டைம் பீரியட்னு சொல்லுவோம்ல. டைம் பீரியட்னா அது பீரியட் ஆஃப் ஆஸ்கிலேஷன் சொல்லுவோம். ஆஸ்கிலேஷன் எல்லாம் ஒன்று தான். ஸோ டைம் பீரியடுக்கும் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சிக்கும் என்ன ஃபார்முலா இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா? அதே போல் முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டைம் பீரியட் அண்ட் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ட்ரான்ஸ்வர்ஸ் வைப்ரேஷன் அண்ட் லாங்கிடியூடல் வைப்ரேஷன் ஆர் சேம், ஓகேங்களா? அதாவது கொடுத்துருக்க கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்வர்ஸ் வைப்ரேஷனாக இருந்தாலுமே லாங்கிடியூடல் வைப்ரேஷனாக இருந்தாலுமே டைம் பீரியட் என்னது பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் சொல்லுவோம் இல்லையா, அதுவும் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சியும், சரிங்களா? நேச்சுரல் ஃப்ரீக்வன்சியும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், ரெண்டும் சேமாக தான் இருக்கும். அதுதான் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? இதில் சொல்லியிருக்காங்க, சரிங்களா? டைம் பீரியடும் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சியும் ட்ரான்ஸ்வர்ஸ் வைப்ரேஷனுக்கும் லாங்கிடியூடல் வைப்ரேஷனுக்கு எப்படி இருக்கும், சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமான பாயிண்ட்டு நோட் பண்ணிக்கங்க. அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நேச்சுரல் ஃப்ரீக்வன்சிக்கு ஃபார்முலா பாருங்கள். நேச்சுரல் ஃப்ரீக்வன்சிக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம நேச்சுரல் ஃப்ரீக்வன்சிக்கு ஃபார்முலா தெரியறதுக்கு முன்னாடி டைம் பீரியடுக்கு, ஓகேங்களா? அதாவது பீரியட் ஆஃப் ஆஸ்கிலேஷன், அதுக்கு ஃபார்முலா பார்த்துக்கலாம். அதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2π பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் g/del, ஓகேங்களா? டைம் பீரியடுக்கு என்ன யூனிட்டு, செகண்ட்ஸ், டைமிங் தானே, அதாவது செகண்ட்ஸு, மினிட்ஸு, ஹவர்ஸ்னு சொல்லுவோம், சரிங்களா? அதுக்கப்புறம் அப்படி இல்லை அல்லது இதுக்கு இன்னொரு ஃபார்முலா என்னென்னா அதே போல் 2π பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் k/m, ஓகேங்களா? இதையும் சொல்லலாம். ரெண்டு ஃபார்முலா, ஓகேங்களா? ரெண்டு விதமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்க வேல்யூ டெல் கொடுத்துருந்தாங்கன்னா, டெல் அப்படின்னா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், டெல்லுனா டிஃப்ளெக்ஷன் சொல்லிட்டு அர்த்தம், ஓகேங்களா? டிஃப்ளெக்ஷன். உங்களுக்கு டிஃப்ளெக்ஷன் பேஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். சப்போஸ் ஸ்டிப்னஸ் மேட்ரிக்ஸு அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா, கேனா என்னது ஸ்டிப்னஸ் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம், சரிங்களா? ஸ்டிப்னஸ் வேல்யூ அதை கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸ்டிப்னஸ் வேல்யூனா கே அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா? இப்போ ஏன் நான் ஃபஸ்ட் டைம் பீரியட் சொன்னோன்னா டைம் பீரியட் பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம், நேச்சுரல் ஃப்ரீக்வன்சிக்கு ஃபார்முலா கண்டுபிடிப்போம், ஓகேங்களா? நேச்சுரல் ஃப்ரீக்வன்சினா என்னது, நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி அதாவது ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு இதோட ரெசிப்ரோக்கல் தான். டைம் பீரியடோட ரெசிப்ரோக்கல் தான் அது நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி. 1/tன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? 1/t அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி. ஸோ அதை ஷார்ட் பண்ணி தான் நான் அந்த மாதிரி ஃபார்முலா எழுதியிருக்கேன், ஓகேங்களா? fn ஈக்குவல் டு
1/2π இந்த ஃபார்முலா இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபார்முலாவை அப்படியே தலைகீழாக போட்டால் நமக்கு என்ன கிடைக்குமோ அதுதான் இங்கே எழுதியிருக்கு. சரிங்களா, நோட் பண்ணியிருக்கேன். நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு 1/2π ஸ்கொயர் ரூட் ஆஃப் g/del. சரிங்களா, இந்த ஃபார்முலா இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபார்முலா. சரிங்களா, இதுதான் வந்து நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி. நேச்சுரல் ஃப்ரீக்வன்சினா ஜென்ரலாக என்னது, ஃப்ரீக்வன்சி f ஈக்குவல் டு 1/t பீரியட் ஆஃப் ஆக்சுலேஷன், அதாவது டைம் பீரியடு. சரிங்களா, டைம் பீரியடோட தலைகீடு தான் என்னது, நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி. அதுதான் இந்த ஃபார்முலா வந்து இந்த இது போல் ஆயிடுச்சு. சரிங்களா, சப்போஸ் இன் டெர்ம்ஸ் ஆஃப் ஸ்டிப்னஸ் மெட்டீரியல் கேட்டால் என்ன பண்ணணும், அதாவது ஸ்டிப்னஸ் வேல்யூ கேட்டால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, இந்த ரெண்டு ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. இதோட தலைகீழ் தான் என்னது, நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி. இதான் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சிக்கும் டைம் பீரியடுக்கும் உள்ள ரிலேஷன்ஸு. ஓகேங்களா, அதாவது நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா டைம் பீரியடுக்கு ரெசிப்ரோக்கலில் இருக்கும். ஓகேங்களா, அதாவது தான் 1/tன்னு சொல்லுவோம். f ஈக்குவல் டு fn ஈக்குவல் டு 1/tன்னு சொல்லுவோம். சரிங்களா, கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. அதே போல் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் நோட் பண்ணுங்கள். இந்த ஃபார்முலா இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபார்முலாவில் g வேல்யூ தெரியும். ஜின்னா அது கிராவிட்டி. சரிங்களா, அது இருக்குது பார்த்தீங்களா, ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டின்னு சொல்லுவோம். நம்மளுக்கு வேல்யூ தெரியும் 9.81 மீட்டர் ஸ்கொயர் பெர் செகண்ட். ஓகேங்களா, கிராவிட்டியோட வேல்யூ என்னது 9.81 மீட்டர் ஸ்கொயர் பெர் செகண்ட். அதுதான் ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டின்னு சொல்லுவோம். இப்போ அந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அங்கே ஜி இருக்குது பார்த்தீங்களா, அதில் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இந்த ஃபார்முலா ஃபர்தராக வந்து நம்ம இதை போல் ஷார்ட் பண்ணி எழுதலாம். சரிங்களா, ஷார்ட் அவுட் பண்ணி எழுதலாம். அப்போ அந்த ஃபார்முலாவை நம்ம ஜி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வேலை கிடைக்கும். நம்ம 2πயும் நம்ம கால்குலேஷன் வந்துடும். சரிங்களா, இதை வந்து நம்ம சிம்பிளாக சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு இதில் தெரியாத ஒரு வேல்யூ என்னது, டிஃப்ளெக்ஷன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டெல். ஓகேங்களா, டிஃப்ளெக்ஷன் மட்டும் தெரியாது, அதனால் இது ஒரு ஃபார்முலாவாக வந்துடும். அப்போ 0.4985 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் டெல். ஓகேங்களா, இதுதான் அது நேச்சுரல் ஃப்ரீக்வன்சியோட இன்னொரு வடிவம். நீங்கள் இப்படி எடுத்தாலும் சரி, இல்லை இந்த ஃபார்முலா எடுத்தாலும் சரி, ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சிக்கும் டைம் பீரியடுக்கும் உள்ள ரிலேஷன்ஸ். ஓகேங்களா, ஸோ இதில் சொன்ன விஷயம்லாம் பார்த்துக்குங்க. நம்ம இதில் ஜி பார்த்தாச்சு. சரிங்களா, ஜி டெல்னா என்னது, டிஃப்ளெக்ஷன்னா யூனிட் என்னது, மீட்டர். ஓகேங்களா, அதே போல் டிஃப்ளெக்ஷனுக்கு ஃபார்முலா இருக்குது இந்த பீம் பொறுத்து. டெல் ஈக்குவல் டு டபிள்யூ ஏ ஸ்கொயரு பி ஸ்கொயர். சரிங்களா, டபிள்யூ இன்ட்டு ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் டிவைடட் பை 3 இன்ட்டு ஈனானது யங்ஸ் மாடுலஸ். அப்புறம் ஐனானது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஓகேங்களா, எல். சரிங்களா, டோட்டல் லென்த் ஆஃப் த கிவன் பீம் ஆர் ஷாஃப்ட். சரிங்களா, எது வேணால் இருக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டபிள்யூன்றது கேபிட்டல் டபிள்யூனா இதை கொடுத்துருக்குங்க பாருங்கள். டபிள்யூனா அப்ளைடு லோடு, யூனிட் பார்த்தீங்கன்னா நியூட்டன். லென்த்துனா லென்த் ஆஃப் த பீம், டோட்டல் லென்த் ஆஃப் த கிவன் பீம் ஷாஃப்ட் ஏதாவது இருக்கும். சரிங்களா, அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அது. அப்புறம் ஈனானது யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் த மெட்டீரியல், நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். அப்புறம் ஐனானது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஓகேங்களா, மீட்டர் பவர் 4. ஓகேங்களா, யூனிட் பார்த்தீங்கன்னா இதுதான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்கு ஃபார்முலா. இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஷாஃப்ட் கொடுத்துருக்காங்களா. ஷாஃப்ட் வந்து ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ன்றதால டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் நல்லா பாருங்கள், டயாமீட்டர் ஷாஃப்ட் டயான்னு கொடுத்துருக்காங்கல்ல, அதனால மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா இருக்கும் டயாமீட்டர் பேஸ் பண்ணி πd/4 டிவைடட் பை 64 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமான கீ பாயிண்ட்டு. நீங்கள் நல்லா தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த டைம் பீரியடுக்கும் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சிக்கும் உள்ள ரிலேஷன்ஸு நல்லா புரிஞ்சிக்கிங்க. எப்போவுமே ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா டைம் பீரியடோட ரெசிப்ரோக்கல் வேல்யூ தான் ஃப்ரீக்வன்சி. சரிங்களா, 1/t இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஏதாவது ஒரு ஃபார்முலா மட்டும் இந்த டைம் பீரியட் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஃப்ரீக்வன்சி ஃபார்முலா ஈஸியாக நீங்கள் எழுதிடலாம். ஓகேங்களா, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமான பாயிண்ட்ஸ். ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம். என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, எ ஷாஃப்ட் லென்த் 0.575 மீட்டர். ஓகேங்களா, நாங்கள் என்ன பண்ணுறோம், ட்ரா பண்ணியிருக்கேன் ஒரு ஷாஃப்ட் லென்த். இந்த ப்ளூ கலருக்கு பார்த்தீங்களா, இதான் ஷாஃப்ட்டு. லென்த்து டோட்டல் லென்த்து 0.75 மீட்டர். 0.75 மீட்டருங்க சொல்லிட்டுனா டோட்டல். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இட்ஸ் கேரிங் ஏ மாஸ் 90 kg. சரிங்களா, ஒரு 90 kg ஒரு மாஸ் வந்து அங்கே இருக்குது ஷார்ப்பில். எந்த டிஸ்டன்ஸ்லனா 0.25 மீட்டரில். இங்கே பாருங்கள் 0.25 மீட்டரில் இங்கே பாயிண்ட் நோட் பண்ணியிருக்கு பாருங்கள். 0.25 மீட்டரில் ஒரு மாஸ் 90 kg அளவு உள்ள மாஸ் வந்து இருக்குது. சரிங்களா, இது கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்களா, அது வந்து ஃப்ரம் ஒன் எண்ட்லேருந்து, இந்த எண்ட்லேருந்து இதான் ஸ்டார்டிங் எண்ட்னு வச்சுக்கோங்க. இதுலேருந்து 0.25
0.25 மீட்டரில் 90 kgன்ற ஒரு மாஸ் வந்து இருக்குது. நோட் பண்ணிட்டீங்களா? அந்த 0.25 நான் என்ன பண்ணியிருக்கேன், ஏன்னு எடுத்துக்கிட்டேன். டோட்டல் லென்த் எவ்வளோ நம்மளுக்கு 0.75. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் த ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ட்ரான்ஸ்வர்ஸ் வைப்ரேஷன், அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. ஷார்ப் டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஒரு தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. ஒரு மாசு டோட்டல் லென்த்து பார்த்தீங்கன்னா 0.75 மீட்டரு. ஒரு எண்டுலேருந்து 0.25 மீட்டருக்கு 90 kgன்ற மாஸ் வந்து கேரி ஆகிருக்கு. அதுக்கான ட்ரான்ஸ்வர்ஸ் வைப்ரேஷன் என்னவாக இருக்குன்னு கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த டயக்ராமில் பாருங்கள். இப்போ டோட்டல் லென்த் வந்து 0.75வா, அப்போ அதில் 0.25 போயிடுச்சுன்னா மீன் நமக்கு எவ்வளோ இருக்கும், 0.50 அதுதான் இருக்கும். சரிங்களா? 50 மீட்டர் இருக்கும். ஸோ இந்த 0.25 மீட்டரை ஏனும் 0.50 மீட்டரையும் பின்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? இதை மட்டும் பிரிச்சுருக்கேன். அப்போ இந்த 0.75 மீட்டர் கொடுத்துருது என்னது 0.75, அது வந்து பார்த்தீங்கன்னா எல், கேபிட்டல் எல் டோட்டல் லென்த்து. சரிங்களா? அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிங்க. கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். புரிஞ்சுட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃப்ரீக்வன்சி ஃபார்ம் என்னது, ஃப்ரீக்வன்சி ஃபார்ம் நம்மளுக்கு தெரியும். இதுதான் ஸ்ட்ரெயிட்டாக நான் எடுத்து எழுதிட்டேன். 0.4985 டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் டெல்லு. சரிங்களா? இதில் எது அன்னோன் வேல்யூ, டெல் வேல்யூ, டிஃப்ளெக்ஷன். சரிங்களா? டிஃப்ளெக்ஷன் தான் அன்னோன் வேல்யூ. டிஃப்ளெக்ஷனுக்கு என்ன ஃபார்முலா, டபிள்யூ ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் 3EIL. ஓகேங்களா? 3 இன்ட்டு யங்ஸ் மாடுலஸ் இன்ட்டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இன்ட்டு லென்த்து, டோட்டல் லென்த்து. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு இந்த ஃபார்முலாவில் டபிள்யூ தெரியும். டபிள்யூனா என்னது, வெயிட்டு. சரிங்களா? வெயிட் ஆஃப் த ஷாஃப்ட்டு. ஷாஃப்ட்டில் அந்த மாஸ். சரிங்களா? எவ்வளோ லோடு கொடுத்துருக்காங்க, 90 kg வந்து ஒரு மாஸ்க்கு இருக்குது. அப்போ அந்த மாஸ் இருக்குன்னா அதை என்ன பண்ணணும், வெயிட்டுக்கு மாற்றணும். வெயிட்டுக்கு மாற்றினா என்ன பண்ணணும், மாஸ் வந்து கேஜியில் கொடுத்துருக்காங்களா, நம்மளுக்கு வந்து வெயிட் வந்து நியூட்டனில் தேவைப்படும். இங்கே பாருங்கள், இந்த கண்டுபிடிச்சிருக்கேன் பாருங்கள். அப்போது அதுக்கு ஃபார்முலா என்னது, W = M × G. சரிங்களா? கொடுத்துருக்கிற மாஸ் இன்ட்டு கிராவிட்டி. நம்ம ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா கிடைக்கும், டோட்டல் வெயிட் அந்த லோடு கிடச்சிரும், நியூட்டனில் கிடச்சிரும். சரிங்களா? அதுதான் அங்கே கொடுத்துருக்கேன். 90 × 9.81 ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா கிடைக்குது 882.9 நியூட்டன் லோடு கிடைக்குது. சரிங்களா? 882.9 நியூட்டன் லோடு கிடைக்குது. ஸோ நம்ம டபிள்யூ கண்டுபிடிச்சிட்டோமா, கேபிட்டல் டபிள்யூ ஓவர். இங்கே ஏ ஸ்கொயர் இருக்கா, பி ஸ்கொயர் இருக்கா, ஏ என்னென்ன தெரியும், பி என்னென்ன தெரியும். சரிங்களா? டோட்டல் லென்த்தில் 0.25 அவங்க கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. இந்த லென்த்து தான் பார்த்தீங்கன்னா இந்த 90 kg இருக்குது. அப்போ 0.25 ஏ. அப்போ 0.75ல் இந்த 0.25 போச்சுன்னா மீதி என்ன இருக்குது, 0.50 இருக்குது, அது பி. ஸோ ஏவும் தெரியும், பியும் தெரியும். அடுத்தது யங்ஸ் மாடுலஸ், அவங்களே கொடுத்துட்டாங்க 200 GPa. சரிங்களா? நம்ம என்ன பண்ணோம், யூனிட் வந்து சேமாக எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா புரிஞ்சுங்க. எல்லாமே மீட்ரு நியூட்டன் பர் மீட்டரில் எடுத்துக்கணும். ஜிகாபாஸ்கல் நியூட்டன் பர் மீட்டருக்காக மாற்றினா நம்ம என்ன பண்ணணும்னா, அவங்க 200 கொடுத்துருக்காங்களா, அங்கே பாருங்கள், 200 × 10⁹ அப்படின்னு போட்டுக்கணும். சரிங்களா? நியூட்டன் பர் மீட்டராக மீட்டர் ஸ்கொயராக மாற்றிக்கணும். கொடுத்துருக்கிற ஜிகாபாஸ்கலை நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயராக மாற்றிக்கிட்டு தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், 200 × 10⁹ போட்டிருக்கேன். சரிங்களா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த யூனிட் கன்வர்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ஐ வந்து இங்கே ஃபார்முலா இருக்குது, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. சரிங்களா? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நம்ம ஃபார்முலா தெரியும். இங்கே வந்து ஷார்ப் டயாமீட்டர் கொடுத்துருக்காங்களா, அப்போ அதுக்கான ஃபார்முலா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா என்னது, I = πd⁴ / 64. சரிங்களா? நம்மளுக்கு டயாமீட்டர் வேல்யூ தெரியும், அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணணும். 0.05 மீட்டர் தான் என்னது டயாமீட்டரோட வேல்யூ. அப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ணி இந்த ஐ கண்டுபிடிச்சலாமா. ஐயோட வேல்யூ 3.0679 × 10⁻⁻7 m/4. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஐயோட வேல்யூ. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம், அடுத்த நாளுக்கு லென்த்து, டோட்டல் லென்த்து 0.75 மீட்டர் நம்மளுக்கு தெரியும். ஷார்ப் டோட்டல் லென்த் என்னது 0.75 மீட்டர். இப்போ எல்லா வேல்யூயும் கண்டுபிடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? யங்ஸ் மாடுலஸ் வேல்யூ, வெயிட், டோட்டல் லோடு எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. நம்ம என்ன பண்ணலாம், இந்த டிஃப்ளெக்ஷன் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ டிஃப்ளெக்ஷன் நான் என்ன பண்ணுறேன், ஃபார்முலா எடுத்து எழுதியிருக்கேன். W A ² B ² A² × B ² / 3 × யங்ஸ் மாடுலஸ் × மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா × L லென்த்து. சரிங்களா? அது எல்லா வேலையும் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். டபுள்யூக்கு 882.9. சரிங்களா? நியூட்டன். ஓகேங்களா? அப்புறம் ஏ ஸ்கொயர்னா 0.25 ஸ்கொயரு, அப்புறம் பி ஸ்கொயர்னா 0.5 ஸ்கொயரு, 3 × யங்ஸ் மாடுலஸ் வேல்யூ வந்து 200 × 10⁹ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். சரிங்களா? அங்கே பாருங்கள் 200 ஜிகாபாஸ்கல் இருக்குது. என்ன பண்ணுறேன், நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயருக்காக மாற்றிட்டேன். சரிங்களா? அப்புறம் டோட்டல் லென்த்து, அப்புறம் ஐயோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு 3.0679 10⁻⁻7 மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட வேல்யூ. அப்புறம் டோட்டல் லென்த்து 0.75 மீட்டர். ஸோ நம்ம இதையெல்லாம் நம்ம
சிம்பிளி ஷார்ட் அவுட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், இந்த வேல்யூ கிடைக்கும் சரிங்களா. 13.8906 நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா 1380.55 10 பவர் ஸ்கொயர் கிடைக்கும் ஓகேங்களா. அப்புறம் இதையுமே நம்ம ஷார்ட் அவுட் பண்ணணும் என்ன கிடைக்கும்னா ஃபைனலாக டிஃப்ளெக்ஷன் பார்த்தீங்கன்னா 0.1 × 10⁻³ மீட்டர் கிடைக்கும் சரிங்களா. இதான் வந்து டிஃப்ளெக்ஷனோட வேல்யூ. நம்ம என்ன பண்ணணும், டிஃப்ளெக்ஷன் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஃப்ரீக்வன்சி ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணணும் சரிங்களா. 0.4985 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் டிஃப்ளெக்ஷன் டெல், அதில் டெல் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும் சரிங்களா. டெல் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 49.85 ஹெர்ட்ஸ் சரிங்களா. ஃப்ரீக்வன்சியோட யூனிட் என்னது ஹெர்ட்ஸ் ஓகேங்களா. அப்போ 49.85 தான் நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர். அவங்க கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க ஃப்ரீக்வன்சி ஆஃப் ட்ரான்ஸ்வர்ஸ் வைப்ரேஷன் சரிங்களா. இந்த 49.85 எங்கே இருக்குது, இந்த ஆப்ஷன் டி இருக்குது சரிங்களா. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து சிம்பிள் ப்ராப்ளம் தான். ஒன்றும் நான் கொஞ்சம் கீ பாயிண்ட்டோட லென்த்தியாக சொல்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஆனால் அந்த சிம்பிள் ப்ராப்ளம் தான். இந்த ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. நீங்கள் வந்து இந்த டீயும் மறந்துடாதீங்க, அதாவது டைம் பீரியடு ஓகேங்களா. இதோட ரெசிபிகள் தான் என்னது, இதோட தலைகீழி தான் இந்த ஃப்ரீக்வன்சி ஓகேங்களா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் டைம் பீரியடும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இதே சம்மில் டைம் பீரியட் கேட்கறதுக்குமே வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. இதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க, இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராப்ளம் வந்து நீங்கள் வந்து பார்க்கும்போது கரெக்டாக அந்த கீ பாயிண்ட்டு, இந்த ப்ராப்ளம் 2ஓட கீ பாயிண்ட்ஸ், இந்த ஃபார்முலாஸு, அப்புறம் அந்த கொஸ்டின் வந்து இன்னொரு டைம் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ரிமைண்ட் பண்ணி கூட பாருங்கள், கண்டிப்பாக புரியும். ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம் தான் சரிங்களா. அப்புறம் இதுலேயே நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள், இந்த ஃபார்முலா வச்சு வேறு என்னென்ன கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது. ஒன்றும் இல்லை, வேறு என்னென்னா டைம் பீரியட் மட்டும் தான் கண்டுபிடிக்கல, வேறு எதுவும் இங்கே கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் அந்த ப்ராப்ளம். நம்ம மீன் என்ன பண்ணலாம், ப்ராப்ளம் 3 வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீன் நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.